இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. Today's Bible verse: And the Lord, He is the one who goes before you. He will be with you. He will not leave you nor forsake you. Do not fear nor be dismayed. Deuteronomy chapter 31 verse 8. பள்ளிகளில் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் புதிதாக சேர்க்கப்படும் குழந்தைகள் சற்று மிரண்டு காணப்படுவார்கள். அதிலும் பாலர் வகுப்பில் சேர்க்கப்படும் குழந்தைகளில் அநேகர் அழுவார்கள். ஒரு குழந்தை அழுவதை பார்த்து மற்ற குழந்தைகளும் அழுவார்கள். அந்த வகுப்பே ஒரே அழுகையின் குரலாகத்தான் இருக்கும். அம்மா கிட்ட போகணும், பாட்டி கிட்ட போகணும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை அழகாக சமாளித்து சமாதானப்படுத்தும் அந்த வகுப்பு ஆசிரியைகளை பாராட்ட வேண்டும். எதையாவது செய்து காட்டி, பாடல் பாடி, அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து சமாளிப்பார்கள். அந்த குழந்தைகள் ஏங்கி ஏங்கி அழுவதை பார்த்தால் பரிதாபமாக இருக்கும். வீட்டிற்கு சென்று மறுநாள் பள்ளி புறப்படும் முன்னர் பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை என்று வீட்டிலேயே அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தான். பின்னர் எல்லாம் சகஜமாகிவிடும். இந்த குழந்தைகள் அழ பொதுவான காரணம் என்ன? குறுகிய கால பிரிவுதான். பெற்றோர்களையும் மற்றும் தங்களுடன் அன்பாக இருந்தவர்களையும் பிரிந்து பள்ளிக்கு வந்துவிட்டார்கள். அது நிரந்தரமான பிரிவு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அக்குழந்தைகளிடம் இல்லை. ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளிடம் சாயங்காலம் வீட்டிற்கு போய்விடலாம் என்றும், அம்மாவை பாட்டியை பார்க்கலாம் என்றும், பெற்றோர் அழாமல் இரு, அம்மா சாயங்காலம் வந்து உன்னை கூட்டிச் செல்கிறேன் என்றும் கூறி அவர்களை சமாதானப்படுத்துவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிரிவு என்பதை பள்ளிக்கு முதலாவதாக செல்லும் குழந்தைகள் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாமும் பிரிவை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். திருமணம், படிப்பு, வேலை என்று நாம் பிரிந்து செல்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. நாம் இப்படி பல வழிகளில் பிரிவுகளை சந்தித்தாலும், மனவேதனையில் இருந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடனே இருப்பதாக வாக்களித்துள்ளார். என்றைக்கும் நம்முடனே இருக்கும்படியும் நம்முடனே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரையும் தந்துள்ளார். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரது வல்லமை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதை உணரலாம். இந்த அதிசயமான முன் ஏற்பாட்டிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் நம்முடனும் இருப்பதால் நாம் ஒருபோதும் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.